யானு சக்தி ஒரு ஷிஃப்ட், நீ ஒரு ஷிஃப்ட். என்னடி கூத்து இது? கூத்தா? ஆமா, பின்ன உங்களுக்கு இப்ப என்ன வயசாயிடுச்சு? இப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆளுக்கு வேற வேற ஷிஃப்ட்னு ஓடிட்டு இருக்கீங்க. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அனு, இப்ப என்ன பொல்லாத சூழ்நிலை சொல்லு? கம்பெனி உங்க அப்பாவோடது. அவர்கிட்ட சொல்லி 2 பேருக்கு ஒரே ஷிஃப்ட் போட சொல்லுனா கேட்க மாட்டேங்கிற. இப்ப என்ன அவர் தலையா வாங்கிடுவாரு? நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறதுக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டாங்களா என்ன? ஏதோ பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க. என்ன இங்க பாரானு, பிடிக்காத புருஷனா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறதா சந்தோஷமே. நீயும் சக்தியும் ரொம்ப அன்னோன்யமா இருந்தீங்க. எப்படிதான் இப்படி தனித்தனியா இருக்கீங்களோ? ஏய், இந்த ஷிஃப்ட் எல்லாம் மாத்தி தொல்லடி. அதை மாத்த முடியாதுக்கா. சரி, அப்ப வேலையை தூக்கி போடு. இது பாரு, ஆண்டவ புண்ணியத்துல எனக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. மாமாவும் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது போதாதா? மாத்த முடியாத வேலையில எதுக்கு இப்ப உட்காந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க மாட்டிக்கிட்டு இல்லக்கா, மாட்டி விட்டதே நான் தான். என்ன சொல்ற? நீ எதுக்கு மாட்டி விட்ட? நானும் சக்தியும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ண. என்னடி சொல்ற? என்ன குழப்புற? சக்தி இல்லாம உன்னால தூங்கவே முடியல. ஆனா நீதான் ஒன்னா இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்தன்னு சொல்ற. என்ன சொல்ற? ஒழுங்கா சொல்லு. ஆமாக்கா, நானும் அவரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. டாக்டர் சொன்னாங்களா? ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு தான்க்கா ப்ராப்ளம். அட, புதுசா இப்படி ஒரு கதையை சொல்ற. என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, என் யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாயிடுச்சு. அந்த புண்ணு ஆறணும்னா குறைஞ்சது 1 வருஷமா தான் ஆகுமா. அது வரைக்கும் நானும் சக்தியும் தாம்பத்தியம் வச்சு கூடாதான். உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் குழந்தை பெத்துக்க கூடாதுங்கிறதுக்காக கடவுள் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. அனு, என்னடி இது? இந்த விஷயம் சக்திக்கு தெரியுமா? தெரியாதுக்கா. தெரியாததுனாலதான் இந்த ஷிஃப்ட் கதெல்லாம். உங்க பாஷையில சொல்லணும்னா இந்த கூத்தெல்லாம். ஏன் நீ சக்தி கிட்ட சொல்லல? சக்தி கிட்ட சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். புரிய வைக்கிறது கஷ்டம் இல்லக்கா, நல்லா புரிஞ்சுப்பாரு. ஆனா வேற மாதிரி புரிஞ்சுப்பாரு. புரியல. அக்கா, அவரால இந்த விஷயத்தை தாங்க முடியாதுக்கா. குழந்தை கலைஞ்சப்போ எனக்கு ஆறுதல் சொல்றேன்னு அவருக்கு அவரே தான் ஆறுதல் சொல்லிட்டாரு. அந்த ஷாக்ல இருந்தே அவர் இன்னும் வெளியில வரல. இதுல இந்த விஷயமும் தெரிஞ்சா நம்ம சக்தியை மறந்துட வேண்டியதுதான். ஏய், என்ன பேச்சு பேசுற? அதுக்காக இந்த ஷிஃப்ட் அது இதுன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவாண்டி. அக்கா, நானே மனசு உடைஞ்சதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேற எந்த வழியும் தெரியலக்கா. சக்தி கிட்ட இதை பக்குவமா எடுத்து சொல்லலாம்ல. அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஃபெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலடி. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.